வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, எஸ்பிஐலேருந்து கிளர்க் கேட்டகரியில் ஜேஏக்கான அறிவிப்பு 2024க்கு வெளியிட்டாங்க. மொத்தம் இதில் 13,735 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேலும் எந்த விதமான வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம சேனலில் அதை பற்றி வீடியோ போடலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃபிஷியல் வெப்சைட். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 17ஆம் தேதி இருந்து அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சைடில் எங்கே பாருங்கள், லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் இவங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா டைப் பண்ணி லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம் அப்படின்னீங்கன்னா மேலே இங்கே பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இப்படி ஓப்பன் பண்ணிடுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. உங்களோட மார்க் ஷீட், ஆதார் கார்டில் எந்த மாதிரி உங்கள் நேம் இருக்குமோ அந்த மாதிரி உங்களோட நேம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் நேம்லேயும் அதே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிடில் நேம், லாஸ்ட் நேம் இதெல்லாம் எல்லாம் விட்டுடலாம். அடுத்தடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்பாங்க. கண்டிப்பாக உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியில் பாலு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அல்லது .in.co என்ன வச்சுருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த இமெயிலை மட்டும் இதில் கொடுத்துட்டு அவங்களா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க டொமைன் நேமை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு கீழே அதே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேப்சா டைப் பண்ணிவிட்டு இங்கே சைடில் பாருங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. இப்போ நான் என்னோடய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்கள் டேட்டா எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை எடிட் பண்ண முடியாது. கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகி அடுத்த பேஜுக்குள்ளே போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர் ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 4.5 சென்டிமீட்டர்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் வரையும் உங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான கைட்னஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதனா அதை கிளிக் பண்ணி அதை அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க எந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் என்னன்னு சொல்லி நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோ, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 கேபிக்குள்ளே இருக்கும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ண போகிறேன். என்னோடய ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு, சிக்னேச்சரும் அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே ரெண்டுமே இந்த கன்ஃபார்ம் மார்க்ஸுக்கு டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் லோடிங் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் 3வது ஸ்டெப்பில் வந்துடுவீங்க. இதில் உங்கள் பேசிக் டீட்டெயிலெலாம் நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்க்கிளை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சென்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ப்ரிஃபரன்ஸ் 1, 2 பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லாக்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நான் தமிழுங்கிறத கொடுத்துருக்கேன். எனக்கு லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பார்த்தீங்கன்னா நான் தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th +2ல் ஸ்பெஷலைஸ்டு ஆப்ரேட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்கன்னு கேட்காங்க. நான் அப்படி எதுவும் படிக்கலை, அதான் நோன் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கேட்டகரி கேட்டுக்கோங்க. ஜென்ரலாக, இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியான்னு நான் எஸ்சிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வருவீங்களோ செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்காஸ்ட் என்னன்னு சொல்லி கீழே கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் எஸ்பிஐயில் எதுவும் அப்ரெண்டிஸ்க்கான ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களான்னு கேட்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனாக கேட்டுக்கோங்க. இருந்தால் எஸ் கொடுத்து அதை பற்றி டீட்டெயில் கொடுங்க, இல்லைன்னா நோங்கிறத கொடுத்துருங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திருப்பி இது பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனல் கேண்டிடேட் தான். இதில் எதுவும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படிலாம் நோ கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, கொடுத்துட்டு அதோட டீட்டெயில் ஃபில் பண்ணுங்கள், இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன்கிறது அதே ஃபில் ஆயிரும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோ இல்ல வேற எதுவும் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, எஸ் குடுங்க. இல்ல நோ குடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தீங்கன்னா, எஸ் குடுங்க. அதே மாரி எக்ஸ் சர்வீஸ்மேன்ல டிசேபிள் பெர்சன்ட்டா இருந்தீங்கன்னா, எஸ் குடுங்க. இல்லன்னா நோன்னு குடுத்துருங்க. இத பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்பாங்க. நீங்க எஸ் இல்ல நோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நீங்க எஸ்பிஐல எதுவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நோங்கிறத குடுத்துருங்க. குடுத்து முடிச்சு கீழ வந்தீங்கன்னா, உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டர செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் தமிழ்நாடுக்குள்ள சென்டர் இருந்தா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு எங்க நடக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நியர்பை என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்குமோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நியர்பை திருநெல்வேலி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலிங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது எக்ஸாம் எந்த ஸ்டேட்ல உங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் அதுவும் தமிழ்நாடு தான் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியும் செலக்ட் பண்றேன். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 எக்ஸாமும் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால 2மே நீங்க சேம் சென்டர் உங்களுக்கு பக்கத்துல இருக்க சென்டர் செலக்ட் பண்ணாலும் தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க கொண்டு வருவீங்களா? அத மேட்ச் பண்ணலாமா? அந்த நேம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குமான்னு கேட்காங்க. அப்படி கரெக்ட்டா இருக்கணும் அந்த டிக் மார்க் டிக் பண்ணிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது என்ன ஐடியோ அத செலக்ட் பண்ணிட்டு, அதோட நம்பர் எல்லாமே குடுத்துருங்க. நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடிய செலக்ட் பண்ணி குடுத்து தான் ஆகணும். ஏதாச்சும் ஒரு ஐடி கரெக்ட்டா இருக்க ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி இதில குடுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய விதமான ஐடி குடுத்துருக்காங்க. காலேஜ் ஐடி கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, வோட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் சொல்லி, உங்களுக்கு எது கையில இருக்குமோ, அத வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணி அதோட ஃபுல் நம்பரையும் இதில குடுத்துக்கோங்க. குடுத்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பிரைமரி, மெயின் எக்ஸாம் எழுதுவீங்க தெரியுமா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டைப்ல வேணும்? இங்கிலீஷ், ஹிந்தியில வேணுமா? இங்கிலீஷ், தமிழ்ல வேணுமான்னு கேட்டிருக்காங்க. இங்க இங்கிலீஷ், தமிழ்ல வேணும்ங்கிறத செலக்ட் பண்ணிக்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட்டு, மந்த், இயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில டீட்டெயிலா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மெயில்னா மெயில், ஃபீமேல்னா டிரான்ஸ்ஜெண்டர்னா டிரான்ஸ்ஜெண்டர குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இரட்டை சகோதரர்கள், இல்ல சகோதரியா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ் குடுங்க. இல்லன்னா நோங்கிறத குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சா? ஆவலான்னு கேட்பாங்க. அதையும் குடுத்துக்கோங்க. இல்ல விடோவா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் விடோவா என்ன கேட்டகரி அத குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க அப்பாவோட நேமு அதையும் கன்ஃபார்ம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் மதர் நேம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அப்படியே வந்தீங்கன்னா, அட்ரஸ் டீட்டெயில் கேட்டுருங்க. இது எல்லாமே கரெக்ட்டா குடுத்துருங்க. குடுத்து முடிச்சு கீழ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்க பேமெண்ட்டுக்கு செக்ஷன் வந்துரும். நீங்க என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி பேமெண்ட் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேட்டகரில செலக்ட் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் குடுக்கல. நீங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் வேற ஏதாவது கேட்டகரில செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பேமெண்ட் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெனரல் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கீழ வந்து பார்க்கும்போது, எனக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஒரு ரூ. 750 காட்டுவாங்க. நீங்க என்ன கேட்டகரியோ, அதுக்கேத்த மாரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த வேலிடேட் யுவர் டீட்டெயில் குடுத்தீங்கன்னா, உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷோ பண்ணுவாங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. வேலிடேட் யுவர் டீட்டெயில் அப்படிங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்படி லோடிங் ஆனதுக்கப்புறம் எது எரர் இருந்தால் ஷோ பண்ணுவாங்க. எனக்கு 1 ஆர் மோர் எரர் ஷோ அப்படின்னு காட்டுது. நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இங்கே அட்ரஸ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வேல்யூபிள் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு, நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடேட் ஆயிரும். அதே மாதிரி மேலே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, வேறு எதுவும் எரர் இருந்தால் காட்டிடுவாங்க. எனக்கு வேறு எந்த ஒரு எரரும் இல்லை. நான் அட்ரஸ் மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் கொடுக்க போகிறேன். வேலிடேட் யுவர் டீட்டெயில் அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகேங்க கொடுத்துருங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்கள் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லாங்குவேஜ் பற்றி கேட்பாங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஜுவேஷன் கேட்பாங்க. நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி எழுதிட்டீங்களா கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சப்ஜெக்டில் டிகிரி முடிச்சிக்கணும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ், பாஸ் பண்ண டேட்டு, உங்களோட மார்க் பர்சன்டேஜ், நீங்கள் என்ன கிளாஸில் பாஸ் ஆகிக்கிங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரிக்கு மேலே நீங்கள் என்ன முடிச்சீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். இது போக நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டு இல்லை வேறு எதுவும் உங்கள்கிட்ட குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்து உங்களுக்கு எதுவும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டீட்டெயில் இதை கொடுங்க. இல்லைனா விட்டுடலாம், கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரீ ட்ரைனிங் போக விரும்புகிறீங்க, சில குறிப்பிட்ட கேண்டிடேட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ட்ரைனிங் கொடுப்பாங்க இந்த எக்ஸாமினேஷன் பற்றி. அது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இஎக்ஸ்எஸ் எல்லா கேட்டகரிக்கும் இருக்கும். அந்த ட்ரைனிங்கை நீங்கள் விரும்புகிறீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நோன்கிற கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் கேட்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டு அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ் டிஃபால்ட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. இல்லை உங்களுக்கு எழுத, பேச, படிக்க எது தெரியுமோ அதை மட்டும் டிக் மார்க் பண்ணிவிட்டு வேலிடேட் யுவர் டீட்டெயில் கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்து
அடுத்த ஒரு பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியூ ஸ்டெப்புக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த டீட்டெயில் எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பேஜில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறத டிக் பண்ணிடுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த நேமும் உங்கள் ஐடி ப்ரூஃபில் இருக்கிற நேமும் சேமாக இருக்குமான்னு கேட்டுக்கோங்க. அப்படி சேமாக இருந்தால் டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் நேமில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்டை எக்ஸாம் டைமில் நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னா அந்த டிக் மார்க் எடுத்துகிட்டு கீழே இருக்க இந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு டிக் மார்க்கை மட்டும் தான் நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி உங்கள் ஐடி ப்ரூஃபில் உங்கள் நேம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை சேவ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்குள்ளே வந்துருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அப்லோட் பண்ணணும். நீங்கள் கையில் எழுதின ஹேண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கேப்சா டைப் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எந்த விதமான டாக்குமெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்கள் லெஃப்ட் கை இடது ரேகையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரை வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டை அப்படியே நீங்கள் கையில் ஒரு பேப்பரில் எழுதி அதையும் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவங்க டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்கள் தேவைப்பட்ட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்குமெண்ட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்ஸ் உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.